அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அல்லது நிரந்தர கணக்கு எண்ணுக்கு அதாவது பேன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்துவது இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் இந்த வசதி நிறுத்தப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் அடுத்த வாரத்திற்குள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2 ஜோடி சீருடைகள் வழங்கப்படும் என அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. பொதுப்பிரிவு 7.5% உள் ஒதுக்கீடுக்கான இன்ஜினியரிங் கலந்தாய்வு இன்று தொடங்கி அக்டோபர் 10ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் பொதுப்பிரிவில் தரவரிசை பட்டியலில் 26,654 வரையிலான இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் 7.5% உள் ஒதுக்கீட்டில் 1,343 இடங்களை பிடித்த முதல் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பங்கேற்கிறார்கள். நான்காவது அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என்றும் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் எனவும் நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். முதல்வரின் உறுதியின்படி 11 சலுகைகளையும் அவர் அறிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு. மே 15 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்ற பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்புக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு பறந்த அதிரடியான உத்தரவு. 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனத்திலும் சேர்க்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க UGC உத்தரவிட்டுள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு. வனவிலங்கு தாக்கி உயிரிழப்போரின் குடும்பத்திற்கான கருணை தொகையானது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.